உங்களுடைய சமூகத்திலிருந்து யாரும் எம்எல்ஏவா இல்லை, யாரும் ஒரு மினிஸ்டரா இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய ஏக்கமா இருக்கா? கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். மாநாடு என்ன நோக்கத்துக்காக நடத்துறீங்க? எங்க கிட்ட இத்தனை ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இப்படி ஒரு மாநாட்டை கூட்டுறீங்களா? எங்களோட ஒரு உட்பிரிவுகளிலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. எங்களோட சமுதாயம் சார்ந்து இருக்கிறதுல சில பேர் கட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து இருக்கும். அவங்கள இருந்து திருச்சி மாநகராட்சியினுடைய மேயராக நீண்ட காலமாக அலங்கரித்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த நபரை மாத்தி போட்டாலே பிரச்சனை வந்துடும். பெருசா வேளாளர்கள் கொடுத்த முக்கியத்துவம் எல்லா கட்சியிலும் இல்லை. ஒரு சில கட்சிகள்ல போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கண்டிப்பா அவசியம். அதாவது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறமே தவிர அரசியல்வாதிகள் இதுல கிடையாது. தலைவர்னு ஒரு நபரை வைக்கும் போது அவங்களோட தன்னச்சியான முடிவுகளுக்கும் அவங்களோட சுயநலத்துக்காக சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஒருங்கிணைந்த வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி திருச்சியில ஒரு மாநாடு நடத்த இருக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறதுக்கான நோக்கம், அதனுடைய பின்னணி குறித்து இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் விஜே செந்தில் அவர்களுடன் நாம் பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். மாநாடு என்ன நோக்கத்துக்காக நீங்க நடத்துறீங்க சார்? இது போன்ற ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் அரசியல் கட்சிகளை டிமாண்ட் பண்ற மாதிரி இப்ப தேர்தல் நெருங்குற சமயத்துல எங்க கிட்ட இத்தனை ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க அதை மொபிலைஸ் பண்ணி நீங்க காட்டுறதுக்காக இப்படி ஒரு மாநாட்டை கூட்டுறீங்களா? அதாவது இது முழுக்க முழுக்க சமுதாய சார்ந்த மாநாடு. அதாவது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இது அரசியல் மாநாடா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஏன் அதை பிரிச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ அரசியல் அங்கீகாரம் இருக்கணும், அரசியல்ல நாங்க உள்ள எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் நிறைய சமுதாயத்துல இருந்து அதை முன்வைக்கிறாங்க. சரி. அது மாதிரி இல்லாம இது கொஞ்சம் மாறுபட்ட கருத்தோட நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அந்த உட்பிரிவுகள்ல இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து பொதுவான பிரச்சனைகள், சமுதாயத்துக்கு உண்டான பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எங்களோட ஒரு உட்பிரிவுகளிலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அது அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நாங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரே கருத்தோட சமுதாய பிரச்சனைகளை முன் வச்சு நாங்க அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவிக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாடு வச்சிருக்கோம். அரசாங்கம் எதுக்காக இருக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும்ன்றதுதான். கண்டிப்பா. அப்ப அதே ஒரே ஒரு கொடையின் கீழ் எல்லாரும் ஒன்னா நாங்க எங்களோட தேவைகளை நாங்க முன்வைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அரசாங்கம் அதை ஏத்துக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட நாங்க அதை நினைக்கிறோம். சரிங்க சார். இப்ப நீங்களே சொன்ன மாதிரி இந்த வெள்ளாளர் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த ஒரு சமூகத்துக்குள்ளேயே பல்வேறு உட்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. மற்ற சாதிய இதெல்லாம் அவர்களுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பை வச்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு கூட்டமைப்பு, சங்கங்களின் கூட்டமைப்புங்கிற மாதிரி நீங்க இத முன்னிறுத்துறீங்க. தலைவர் அப்படிங்கிற ஒரு செட்டப் இல்லாம ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் இது படுத்தப்படுது. இதுக்கு ஏதாவது ஒரு பின்னணி காரணம் ஏதாவது இருக்கா? எங்களோட சமுதாயம் சார்ந்து இருக்கிறதுல சில பேர் கட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. கட்சி நடத்தி அவங்களோட கோரிக்கைகள் கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து இருக்கும். இப்போ அவங்கள இருந்து இது சங்கங்களா மட்டும் கொண்டுட்டு வரோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்சின்னு வரும்போது அவங்களோட அரசியல் அங்கீகாரத்துக்கு போவாங்க. சங்கங்கள் அப்படின்னு சேர்ந்து வரும்போது சங்கங்கள்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொந்தரவு, அதாவது பிரச்சனைகள், இதெல்லாம் முன் வச்சு கொண்டுட்டு போறதுக்காக ஒரு அமைப்பு தான் அது. ஸோ இந்த அமைப்புல தலைவர், செயலாளர், பொருளாளர் கண்டிப்பா கிடையாது. காரணம் என்னன்னா, தலைவர்னு ஒரு நபரை வைக்கும் போது அவங்களோட தன்னச்சியான முடிவுகளுக்கும் அவங்களோட சுயநலத்துக்காக சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற ஒரு கருத்தோட சங்கங்கள் எல்லாம் ஒரு ஃபெடரேஷனா, சொலிய வெள்ளாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொலிய வெள்ளாளர் தலைவர், செயலாளர் இதுல இருப்பாங்க. சைவ வெள்ளாளர் சங்கத்தோட தலைவர், செயலாளர் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு உட்பிரிவுல இருக்கக்கூடிய சங்கங்கள்ல இருக்கிற தலைவர்கள், செயலாளர், நாளைக்கு இந்த சங்கங்களோட தலைவர், செயலாளர் மாறினாங்கன்னா யார் அந்த நேரத்துல தலைவர், செயலாளர் இருக்காங்களோ அவங்கதான் இந்த சங்கத்துக்குள்ள வருவாங்க. இது எல்லாருமே ஒன்று கூடி ஒரு முடிவு எடுப்போம். அப்படிங்கும்போது ஒரு பொது பிரச்சனையா போறதுக்கு உண்டான பொது பிரச்சனைகளை நம்ம கையாளுறதுக்கும் அதை கொண்டு போய் அரசாங்கத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட கொஞ்சம் ஒரு மாறுபட்ட கருத்தோட ஒரு மாறுபட்ட ஒரு ஐடியா. இது 40க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகளை உள்ளடக்கி கேட்கிறேன். உங்களுக்கான பிரதிநிதித்துவம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களத்துல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கம்மி தான்.
அதாவது முதல்ல எல்லாம் இருந்ததுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கண்டிப்பா குறைவா இருக்கு. சோ அது எல்லாமே எங்களோட பயணத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு மூத்த அரசியல்வாதி அவரை பார்த்து சந்திச்சு அவரோட வந்து உரையாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ வந்து அவங்க சொன்னதே வந்து உட்பிரிவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து வந்தீங்கன்னா அவங்களோட கோரிக்கைகள்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா கேட்கும் அப்படின்னாங்க. சோ அதை பேஸா வச்சுதான் இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதை கொண்டுட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் நம்ம வந்து பாக்குறோம், ஒரு அரசியல் கட்சிகள்லையும் சில குறிப்பான மாவட்டங்கள்ல சில குறிப்பான தொகுதிகள்ல அந்த நபரை மாத்தி போட்டாலே பிரச்சனை வந்துடும். இந்த சாதி இந்த மாவட்டங்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க, இந்த இடத்துல இந்த சாதியினரை தவிர வேற மாற்று சாதியினருக்கு கொண்டு வந்துட்டா கூட அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படும். அது போன்று உங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது வந்து புறக்கணிக்கப்படுதா? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியே எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளாளர் சமுதாயம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க பாருங்க, நீங்களே கடைசி ஒரு 10 வருஷ காலமா நீங்க பாத்தீங்கன்னா பெருசா வந்து வேளாளர்கள் வந்து கொடுத்த முக்கியத்துவம் வந்து எல்லா கட்சியிலும் இல்ல. இப்போ ஒரு சில கட்சிகள்ல வந்து போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி வேளாளர்கள் நின்னாங்க. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி இல்ல. கடந்த வரக்கூடிய வருஷங்கள்லயும் வந்து அதெல்லாம் இருக்கணும். எந்த இடத்துல அதிகமா இருக்காங்களோ எல்லா இடத்துலயும் அதுக்கு தகுந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் எங்களோட கருத்து. இல்ல இப்ப திருச்சியிலேயே திருச்சி தொகுதி 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமூகத்துக்கு தான் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியா அது ஒரு பாரம்பரியமாவே இருந்து வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து திருச்சி மாநகராட்சியினுடைய மேயராக நீண்ட காலமாக அலங்கரித்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறது இருந்தது. இப்ப அதெல்லாம் மாறி இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா எங்களோட அது எல்லாமே வந்து எங்களுக்கு எல்லாம் இருக்கணும்னு எங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நோக்கி அதுவும் நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம எங்களோட பிரச்சனைகளும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டு போய் சேர்க்கணும், ஒற்றுமையா இருக்கும் அப்படின்றத வந்து நாங்களும் வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப தமிழகம் முழுவதும் உங்களுடைய அந்த சமூகம் சார்ந்து எத்தனை கோடி பேர் இருப்பாங்கன்னு நீங்க வந்து? குறைஞ்சது ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்க. சரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அதை எப்படி நடத்தணும்னு எதுவும் கோரிக்கை எதுவும் வைக்கிறீங்களா? சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து கண்டிப்பா அவசியம். நீட் ஆஃப் த அவர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அதை எடுத்தாகணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டமும் வந்து சேர்ந்து வருது. சரிங்க. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா வேளாளர் இந்த வேளாளரோட ஜாதியில பட்டங்கள் இருக்கு. டெல்டா மாவட்டங்கள் சைடு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பாத்தீங்கன்னா பிள்ளை என்ற பட்டம் வருது. அதே இன்னும் கொஞ்சம் வடக்கு பகுதிக்கு போனீங்கன்னா சென்னை அந்த பக்கம், வேலூர் அந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா முதலியார் அப்படின்ற ஒரு பட்டம் வருது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னா நான் முதலியார் அப்படிம்பாங்க. சரிங்க. அது ஆக்சுவலா முதலியார்ன்றது ஒரு பட்டம். ஓஹோ. ஆனா அதே முதலியார்ல வெள்ளாளர் இல்லாத முதலியார் இருக்காங்க, செங்குந்த முதலியார் இருக்காங்க. அவங்க வந்து வெள்ளாளர்களோட இதுல வர. அதே மாதிரி பிள்ளைமார்ல பிள்ளைன்றது வந்து ஒரு பட்டம். வேளாளர் பிள்ளைன்றதுதான் ஒரு கரெக்டான ஒரு இது, ஒரு குரூப்பை சார்ந்தது, ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சார்ந்தது. அதே வந்து இல்லத்து பிள்ளைமார் அப்படின்னு இருக்காங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டியே அந்த பேர் இல்லத்து பிள்ளைமார். பிள்ளைன்ற பட்டமும் அந்த இடத்துல இருக்கிறதுலயும் இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. சரி. ஸோ இதுல வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்கும் போது தெளிவா வந்து வேளாளர் அப்படின்ற அந்த ஒரு பேரை வச்சு இந்த 42 உட்பிரிவுல இருக்கக்கூடிய அந்த சப் குரூப்ஸ், அதாவது கார்காத்த வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், இந்த மாதிரியான வெள்ளாளர் எல்லாத்தையுமே வந்து வேளாளர் அப்படின்ற ஒரே ஒரு பேர்ல கொண்டுட்டு வரணும் அப்படின்றது. அதற்கு முதல்ல இந்த 42 உட்பிரிவுகளும் முதல்ல சம்மதிப்பாங்களா? 42 உட்பிரிவுகளும் கண்டிப்பா சம்மதிக்கிறாங்க. எல்லா உட்பிரிவுகளுமே ஒரு குறிப்பிட்ட வகைப்பாட்டுல வந்து வரல. சில மாவட்டங்கள்ல வந்து வேறொரு வகைப்பாட்டிலையும், சில மாவட்டங்கள்ல சில அந்த பிரிவுகள் வந்து வேறு வகைப்பாட்டிலையும் வந்து வருது. இந்த சிக்கல் எப்படி நீங்க பாக்குறீங்க? இது சிக்கலே இல்லையே. இது வேளாளர்னு வந்துட்டாலே அவங்க எல்லாமே ஒரே கொடையின் கீழ தான் கொண்டு வரப்போ. இப்போ வந்து டெல்டா பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சோழ வேளாளர் இருக்காங்க. மதுரை பக்கம் போனீங்கன்னா பாண்டிய வேளாளர் இருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம் அதாவது கொங்கு பகுதி போனீங்கன்னா கொங்கு வேளாளர் இருக்காங்க. அது மாதிரி பல இந்த மாதிரி பேரு தான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமே ஒழிய எல்லாருமே வேளாளர் அப்படின்ற ஒரு கொடையின்ல தான் வராங்க. இல்ல இப்ப சில வேளாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஓசியாகவும், வெள்ளாளர் அப்படின்னு வகைப்படுத்தக்கூடிய சில உட்பிரிவுகள் வந்து பிசியாகவும் இன்னைக்கு வந்து பட்டியல் இடப்பட்டிருக்கு. இல்ல அப்படி கிடையாது. அதாவது வேளாளர் அப்படின்றது வந்து இலக்கியப்படியான ஒரு வார்த்தை. வெள்ளாளர்ன்றது வந்து அப்படியே கொலோக்கியல நம்ம பேச அது அப்படியே வெள்ளாளர் அப்படின்றது மாறிடுச்சு. தவிர வேளாளர்லாம் வந்து ஓசி, வெள்ளாளர்லாம் இப்படின்றது மாதிரி கிடையாது, பிசி கிடையாது. இதுலயே வந்து ஒரு சில பேர் வந்து இன்னும் ஓசியில இருக்காங்க. எங்களோட பிரிவுலயே ஒரு சில பேர் வந்து ஓசியில இருக்காங்க. பெரும்பாலான பேர் வந்து பிசியில இருக்காங்க.
அப்படிதான் அதை பார்க்க முடியும். ஓகே, இப்ப அதுக்கு நீங்க அந்த பிரச்சனைக்கு எப்படி ஓசிக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிசிக்கு கொண்டு வரணும்னு இல்ல நினைக்கிறீங்களா? பிசிக்கு கொண்டுட்டு வரணும்ன்றதுதான் எங்களோட கருத்து. ம், அது நாங்க எல்லாரும் ஆலோசிச்சுட்டு இருக்கோம். ம், ஒரு 3/4 பேர் வந்து அதுக்கு வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ம். ஸோ மோஸ்ட்லி அதுவும் எங்களோட மாநாட்டுல வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமா எடுக்கப்படும். வேற இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களா, ஏன்னா நீங்க தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணித்திருப்பீங்க. அதுல ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் உங்க சமுதாய மக்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்களா நீங்க என்ன கருதுறீங்க? சிக்கல்கள்ன்றது பார்க்க மாட்டேன். இது மாதிரியான இன்னும் கொஞ்சம் எங்களுக்குலாம் வந்து ஒரு அரசியல் ரீதியா எங்களுக்கு வந்து அதுல இருந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு எங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத எங்களோட கருத்து. இப்ப உங்களுடைய சமூகத்திலிருந்து யாரும் எம்எல்ஏவா இல்ல, யாரும் வந்து ஒரு மினிஸ்டரா இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய ஏக்கமா இருக்கா? கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். மத்த சமுதாயத்துல வந்து இருக்கிறவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்ம சமுதாயத்துல இத்தனை பேர் இல்ல ம். அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். இல்ல, இப்ப இருக்கிற அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி யாரும் விரல் விட்டு சொல்ற அளவுக்கு கூடவா இல்லாம இருக்கிறாங்க. விரல் விட்டு சொல்ற அளவுக்கு கூட இல்ல. இனி வரும் காலங்கள்ல அதெல்லாம் வந்து மாறணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப இந்த ஜூலை 13 திருச்சியில நீங்க நடத்தக்கூடிய இந்த மாநாட்டுல முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் யாருன்னு பங்கேற்கிறாங்களா? இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார்பற்ற ஒரு சமுதாய மாநாடு. அதாவது அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறமே தவிர அரசியல்வாதிகள் வந்து இதுல வந்து கிடையாது. வெள்ளாளர் சமுதாயத்துல ஒரு அரசியல்வாதி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாய ரீதியா அவங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் உண்டே தவிர அவங்களோட அரசியல் பொசிஷனுக்காக அந்த இன்வைட் கிடையாது. இப்ப இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் தான் யாரு? முக்கியமான ஒரு செல்வந்தர்கள், நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்த பீப்புள், இது மாதிரியான ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்கோம். சரி. ஸோ அவங்கெல்லாம் வந்து வில் பி அ ஸ்பெஷல் இன்வைட்டீஸ். ஆதீனங்கள் இருக்காங்க. ஸோ ஆதீனங்களும் வந்து நாங்க வந்து அணுகிட்டோம். ம். ஆதீனங்களும் அவங்களும் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அதுல கலந்துக்கிறாங்க. தமிழகத்தினுடைய அந்த 18 ஆதீனங்களும் இதுல பங்கேற்கிறாங்க. ஓகே, இப்ப ஆதீனங்கள் எல்லாருமே வந்து வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆமா, அதானே ஆமா, ஆமா. யதார்த்தம். எதுக்கு நீங்க வந்து எம்எல்ஏ எம்பிகளா நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? இல்ல போதாது அப்படின்றத விட இன்னைக்கு வந்து இது ஜனநாயக நாடு. பல ஜாதிகள்ல இருந்து எம்எல்ஏ மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினரா வேளாளர் சமுதாயத்திலும் ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. ம், ஆதீனங்கள்ல இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடாதுன்னு எந்த விதமான ஒரு சட்டமும் கிடையாது. ம், ஆதீனங்கள் இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆதி காலத்துல இருந்து ம், அரசர் காலத்துல இருந்தே வந்து அது அமைத்து அது வந்த ஒரு விஷயம் அது. ம். அது இன்னும் வரலாறுல போனோம்னா இன்னும் நிறைய அதை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. அதுல இருந்தாங்கன்றதுக்காக இதுல இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. மத்த சமுதாய பிரிவுகள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுதுல இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கலாம் அப்படின்றது உண்டான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. சரி, மகிழ்ச்சிங்க சார். தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். நன்றி.